சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதரான எஸ்பி மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதார் மாதவி உரிய நேரத்தில் பணிக்கு வராதது, அலுவலக உத்தரவை பின்பற்றாதது உள்ளிட்ட காரணங்களுக்காக மணலி மண்டல அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி மேயரின் தபேதார் முறையில் மாநகராட்சி மேயர் பிரியாவுடன் மாதவி அரசு விழாக்களில் பங்கேற்பு வழக்கம். அப்போது பணிக்கு உரிய நேரத்தில் வராதது, அலுவலக உத்தரவை பின்பற்றது என அடுத்தடுத்து மெமோ வழங்கப்பட்டது. அலுவலக உத்தரவை பின்பற்றாத தொடர்பான மெமோக்கு தபேதார் மாதவி கொடுத்துள்ள பதில் விளக்கம் மாநகராட்சி தரப்பிலிருந்து விளக்கம் அளித்திருக்கிறது. அதாவது பணியில் அலட்சியம், பணிக்கு நேரத்திற்கு வரவில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். மேலதிகாரிகளின் உத்தரவை மீறுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் தபேதார் மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியின் மேயராக பிரியா அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மாநகராட்சி மேயரின் தபேதாராக மாதவி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். கடந்த மாதம் அவர் சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மணலி மண்டல அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மாதவி தரப்பில் கூறும்பொழுது பளிச்சென்று லிப்ஸ்டிக் போட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் மெமோவிற்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி பதிலளித்ததாகவும் மாதவி தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. மாதவி உதட்டு சாயம் பூசியதற்கும் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக மேயர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த மாதவி அவர்கள் தற்பொழுது மணலி மண்டல அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்.